Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பழத்தை இது வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா பழம். நம்மளோட தோட்டத்திலே நிறைய இருக்கு. நீங்க நம்மளுடைய vlog சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போட்டா மரத்தை காமிச்சிருப்பேன். சோ அங்க இருந்து பறிச்ச பழம் தான் இது. இது நம்ம வந்து இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி எத்தனை வயசு குழந்தைகளுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்சர்ல கொடுக்கலாம்ன்றதை பத்தி நான் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் ஒரு பழத்தை நல்லா நான் மாதிரி தோல் சீவி நான் எடுத்துர்க்கேன். இதை நம்ம குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். அது உள்ள இருக்கிற பகுதி, அதாவது உள்ள வந்து அந்த சீடு இருக்கு இல்லையா, அந்த விதை, அதெல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, நடுவில் ஒரு பகுதி இருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நீங்கள் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வாயெல்லாம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அதை நீக்கிட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த சீடையும் எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி பீசஸாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் நல்லா ஃபைனாக நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த சப்போட்டா பழத்தை எத்தனை மாத குழந்தைக்கெலாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தையிலேருந்து தாராளமாக நீங்கள் சப்போட்டா பழம் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வாழைப்பழம் வந்து 6 மாதத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சப்போட்டா பழமும். இதை குக் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த சப்போட்டா பழம் கொடுக்கும்போது இதில் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே கொடுங்க. 6 மாத குழந்தைக்கு இந்த மாதிரி பியூரியாக கொடுங்க. 6லேருந்து 9 மாத குழந்தைக்கு நீங்கள் பியூரி மாதிரி செஞ்சு குழந்தைக்கு கொடுக்கலாம். முக்கியமாக கொடுக்க வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா மதிய டைமில் கொடுங்க. காலையில் வேண்டாம், ஈவினிங் டைமில் வேண்டாம், மதிய டைமில் நீங்கள் கொடுக்கணும். லஞ்சு முடிச்சுட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை லஞ்சுக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி, ஆனால் கொஞ்சம் இந்த வெயில் நேரமாக இருக்கும்போது கொடுங்க, சரிங்களா? இப்போது இதை நான் 6 மாதத்துலேருந்து 9 மாத குழந்தைக்கு பியூரியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்து செகண்ட் ரெசிபி பார்க்கலாம். ரெசிபிலாம் இல்லை, செகண்ட் மெத்தடு பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஒரு பழத்தை நான் இந்த மாதிரி தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதி நீக்கிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பியூரியாக வந்து 10 மாதம் மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மென்று சாப்பிட்ற டெக்ஸ்சர் வந்து அதுதான், அப்படி தான் கொடுக்கணும். மென்று சாப்பிடுவாங்க நல்லாவே. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபோர்க் வச்சு, இல்லைனா ஒரு மேஷர் இருந்தால் மேஷர் வச்சு நல்லா மசித்து குழந்தைக்கு ஸ்பூன் வச்சு ஊட்டி விடுங்க. இப்போ அதே மாதிரி 10லேருந்து 1.5 வயசு குழந்தைக்கு இந்த மேஷ் பண்ணி கொடுக்குற ரெசிபியே கொடுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் மட்டும் கொடுத்தாலும் கொடுங்க. இது கூடவே வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்தால் அதையும் இதோட மேஷ் பண்ணி ஊட்டி விடுங்க. இல்லை உங்ககிட்ட தயிர் இருந்தாலும் நல்லா புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சப்போட்டா பழத்தில் ஆட் பண்ணி நல்லா அழகாக ஊட்டி விடலாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக இதில் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நாட்டு சர்க்கரையோ டேட் சிரப்போ எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். தயிரோட மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வாழைப்பழம் எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதில். அதனால் ஸ்வீட்டுன்னு தனியாக எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதேமாதிரி நட்ஸ் பவுடர்லாம் சில பேர் சேர்ப்பாங்க, அதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த பழத்தை நல்லா மேஷ் பண்ணி கொடுத்தா போதும். குக் பண்ணவே தேவையில்லை. இப்போது நம்ம இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி குழந்தைக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது தேர்ட் ரெசிபி பார்க்கலாம். நம்ம வந்து 2 ரெசிபி பார்த்துட்டோம். முதல்ல வந்து பியூரி, அதுக்கப்புறம் மேஷ் பண்ணது. இப்போ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற சப்போட்டா பியூரியில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இன்னும் நிறைய கொஞ்சம் பால் நல்லா இன்னும் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அது மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சியில் வர வச்சு குழந்தைக்கு கிளாஸில் ஊற்றி கொடுக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த 3 டெக்ஸ்சர்லேயும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 6 மாதத்துலேருந்து எல்லா வளர்கிற குழந்தைக்குமே சப்போட்டா பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழம் கொடுக்கறதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்னு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இது வெயிட் கெயின் பண்ணும், குழந்தையோட எடையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு மோஷன் போகாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால குழந்தையோட எலும்புக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சி கொடுக்கும், நல்ல வலு கொடுக்கும், நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்க்கு சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக இதை வெயிட் கெயின் ரெசிபியில் நான் இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் வெயிட் கெயினிங் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.